ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் டு ஜேஜிடி ட்ராவல் அண்ட் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ரைஸ் பாயாசம் அல்லது ரைஸ் கீர். ஸோ இந்த ரெசிபிகள்லாம் நம்ம இப்போ போகலாம். முதல்ல நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அல்லது 30 ml நெய்யை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அதில் பாதியாக நறுக்கி வச்ச பாதாமையும் முந்திரி பருப்பையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். முந்திரியும் பாதாமும் நல்லா இப்படி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆன உடனே அதை தனியாக நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே கடாயில் நாம் 50 கிராம் இல்லது ஒரு கையளவு ஊற வச்ச அரிசியை போட்டு வதக்கிக்கலாம். நான் இங்கே சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அரிசியை நெய்யில் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அரிசியை வேக வைக்கலாம். இதில் நம்ம அரிசி நல்லா மசிகிற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். இப்படி நல்லா அரிசி மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா 500 ml பால் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது சுட வச்ச பால் இல்லை, நார்மலான பால். அரிசியும் பாலும் சேர்ந்து நல்லா கொதி வரும்போதே நம்ம தேவையான அளவு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 5 டீஸ்பூன் அளவு சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான கலரையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் மேடையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மில்க் மேட் பாயாசத்தை கொஞ்சம் திக்காக உதவும். மில்க் மேட் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் பாதாமையும் இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணால் உங்களுக்கு ரைஸ் பாயாசம் ரெடி. இந்த வீடியோவோ இல்லை ரெசிபியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை இன்னும் ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இது ஜேஜிடி சைனிங் ஆஃப்.